ஹாய் ஜெலேஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம JKKFF தான் பார்க்க போகிறோம். ஜிமினுக்கு போட்ட மாதிரி தான் இதுவும். என்னென்னா எனக்கே தெரியாது இது மினி சீரீஸாக கொண்டு போகிறதா இல்லை லாங் சீரீஸான்ட்டு. ஸ்டோரியெல்லாம் எனக்கு மைண்டில் இருக்குது. பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் மினி சீரீஸாக இல்லை இதை லாங் சீரீஸாக போடுறதான்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, கழுத்து இருக்காமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் இஸ் ரூட் சீனியர். இது ஒரு காலேஜ் பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரின்னு எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் ரூடாகவும் இருக்கும். அப்புறம் ஹாட் ஸ்டாண்ட் இருக்குமான்னு கேட்டால் மேபி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். சரி வாங்க இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம். ஸ்டார்டிங்கே உங்கள் இன்ட்ரோ தான். உங்கள் இன்ட்ரோன்றதை விட உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிராச்சி. ஐயோ ஸ்டார்டிங்கே வாய் வளருதே. ஐயோ எனக்கு இதுவே சொல்ல தெரியல. உங்கள் பேக்ரவுண்டை பார்த்தோம்னா உங்கள் ஃபேமிலியே ஒரு ரவுடி ஃபேமிலி. அதாவது இந்த ஏரியா டான்பாங்க அந்த மாதிரி. இப்போ உங்கள் அண்ணா தான் பெரியது. உங்கள் அப்பா இருந்தார். உங்கள் அப்பா ஒரு ஃபைட்டிங்கில் ஒரு ஃபைட் சீனில் உங்கள் அப்பா இறந்துருப்பார். அடுத்து உங்கள் அண்ணன் வந்திருப்பார் அந்த இடத்துக்கு. மாஃபியாலாம் கிடையாது, கேங்ஸ்டரும் கிடையாது. நீங்கள் ஒரு டான், அதாவது உங்கள் ஃபேமிலி டான். உங்கள் அண்ணன் பேரை கேட்டால் எப்படி சொல்கிறது, அந்த சிட்டி சரி கேங்ஸ்டராக வச்சுக்கோங்க. ஓகே, அந்த சியோல் சிட்டியே பயப்படும். அப்படி வச்சுக்கலாம். ஓகே. உங்களை பார்த்தோம்னா உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க யாரோ நான் யாரோ, அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. என் அண்ணங்காரனா இல்லை, என் அண்ணனே இல்லை, அவன் என் கூடயே பிறக்கல. நான் சொல்லப்போனால் எங்கள் அம்மா வயிற்றில் பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. நான் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னசென்ட், வெரி வெரி இன்னசென்ட் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, இன்னசென்ட் தான். பட் நார்மலாக கேர்ள்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, எப்படி சொல்கிறது, நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சாஃப்டாக தான் இருப்பீங்க. இப்போ உங்கள் அண்ணன் டான் அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பெரிய பில்டப்லாம் காமிக்க மாட்டீங்க. நீங்கள் நார்மலாக கேர்ள்ஸ் மாதிரி தான் இருப்பீங்க. இந்த இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் இனிமேல் தான் சேர போகிறீங்க. இப்போ தான் 12th ரிசல்ட்டு காலேஜ் தெரிவிக்கிறீங்க. அப்படியே நம்மளோட மிஸ்டர் ப்ளே பாய், அதாவது ஜங்குக்கிட்ட பார்த்தோம்னா இதில் ப்ளே பாய் இல்லை, அவர் இதில் ரூட் சீனியர், 3rd இயர். அப்புறம் அவங்களோட அப்பா ஒரு பெரிய IPS போலீஸ் ஆஃபீஸர். JKயும் அதுக்கு போகிறதுக்காகத்தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்காரு. இது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் படிக்கிற காலேஜ் லோ, அதாவது ஒரு காலேஜ்லேயே லாயருக்கு தனியாக, ஒரே காலேஜில் பட் லாயருக்கு தனியாக, போலீஸ் ட்ரைனிங் தனியாக, அதெல்லாம் இருக்கும் தானே. அப்படி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியாது, பட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாயருக்கு படிப்பீங்க. JK அதே காலேஜில் போலீஸ்க்கு படிப்பான், அதாவது IPS ஆகிறதுக்கு. உங்கள் அம்மாவும் கொஞ்சம் ரவுடி மாதிரி டைப் தான், ரொம்ப சாஃப்டெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களும் வெட்டு குத்து அது மாதிரிலாம் ஈடுபட்டால் தான். ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதோட முடிச்சு இந்த வயன் பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சாமே, அதுவும் லாயருக்கு படிக்க போகிறாளாமே. உண்மையாக்கோ? ஆமாண்டி, அவளை படிக்க வேணான்னு தான் சொன்னேன். அவன் அண்ணன்காரன் இருக்கானே, இல்லைல்ல தங்கச்சி படிக்கணும், தங்கச்சி லாயர் ஆகணத்தான் நான் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவள் எனக்கு வாதாடுவா. என் வீட்லேயே ஒரு லாயர் இருக்குது ஒரு நல்லதுக்கு தான். அப்போ தான் வெளியே போய்ட்டு லாயரை தேடி அலைஞ்சிக்கு இருக்கேலாம். நம்ம பண்ணுற தப்புக்கு ஒரு லாயர் வீட்டிலே இருக்குதுன்ட்டு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்னம்மான்ட்டு கேட்டுட்டு போனான். ஓ ஃபேமிலி பிளானிங்கோ அப்படின்னு சொல்லலாண்டி. அப்புறம் இந்த விட்டு மாலா இருக்காளாமே, அவள் புருஷனை கஞ்சா கேஸுன்ட்டு போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டானா. ஐயா, போலீஸ்காரன் நேரத்துக்கு இவன் வீட்டுக்கு விடுறப்பே அவளை வெட்டி சாய்க்கிறதை விட்டுட்டு என் வீட்டுக்கெலாம் வந்திருக்கணும். அவன் அன்னைக்கு தான் உயிரோடு இருக்கிற நாள். அது சரி சாரதானா சும்மாவா? பின்ன என் புருஷன் எவ்வளோ பெரிய ரவுடின்னு தெரியும்ல. இந்த சியாலுக்கே அந்த ஆள் தாதா. என்ன கொஞ்சம் கண்ணசுற நேரத்தில் அந்த ஆளை போட்டுத்தாங்க. போட்டவனை தான் என் புள்ள போட்டுட்டானே. சும்மாவா? என் பிள்ளையும் சிங்கம். என்ன என் பொண்ணு தான்.
சரியான பலமாக இருக்குது. ஏதோ நியாயமா தர்மமா எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு டெய்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிறப்பா. பிரச்சனை இல்லை, நான் வயிற்றுலேயே பிறக்கலன்றவா. அப்படியெல்லாம் பேசியிருக்கா. என்னக்கா சொல்கிற? அப்படியெல்லாம் பேசுகிறாளா? 4 போட்டு போடுறத விட்டுட்டு நீயே செல்லம் கொடுத்து வளர்த்துருக்க. ஆமாம், என்னத்தை சொல்ல, அவளை அடிக்க போனால் அவங்க அண்ணங்காரனுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடுதுடி. எதுவுமே பண்ண முடில. சரி அவளாச்சு நல்லா இருக்கட்டும்ன்ட்டு அவங்க அன்னைக்கார ஆசனா. அப்படியோ, சரி சரி அக்கா. மா மா இந்த பசக்கட்டவ கத்திட்டால, அடி வா. எனக்கு கூப்பிட்றான்னு தெரில, போய் பார்த்துட்டு வரேன். என்னடி மா? என்னோட அம்மா நான் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் அந்த காலேஜ் அப்ளிகேஷன் எங்கம்மா? அதுவா, இந்த போ கிச்சனில் இருக்குது, போய் எடுத்துக்கோ. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்துன்னு நினைக்கப்போ எனக்கு அசிங்கமாக இருக்குது. இல்லை என் தலையெழுத்து. ஐயோ 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 அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி கிச்சனில் போயிட்டு உங்களோட அந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. காலேஜுக்கு இப்போ கிளம்புறீங்க. ஜானு ரெடியாடி? இந்தாடி ரெடி ஆகிட்டே. காலையிலேயே உன்னை எழுப்புனதுக்கு எழுமணியாடி பொச கெட்டவளே. காலையில் லேட்டாக எழும்பிட்டு என்ன திட்டுறது? நேரத்துக்கு கிளம்புறதுக்கு வக்கு இல்லை உனக்கு. வந்து காலேஜ் ஒரு கேடாடி, போய் தலைப்போ அப்படின்ட்டு ஜானோட அம்மா தான் காலையிலேயே அவங்களோட சுப்பிரபாதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்படியே அதெல்லாம் கேட்டுட்டு, ஷோ என் அம்மா தான் இப்படி இருக்கான்னா இவன் அம்மா அதுக்கும் மேலே இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே இறங்கி வந்துக்கிருக்கீங்க. நான் வயனே காலேஜ் போறியாமே? ஆமாண்டா. இப்போ உனக்கு என்ன? காலேஜ்லாம் நமக்கு செட் ஆகுமா? 12th ஃபெயில் ஆகணுமா? யாராச்சும் போட்டோமா கெத்தாக இருக்கிறோமா? அதை விட்டுட்டு என்னக்கோ காலேஜ் போயிட்டு படிக்கிற? இந்த மாதிரி டுபாக்கு இருக்குதாண்டா. படிப்பிட இடமா தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். முட்டுப்பா பாரா சில்லுவண்டுக்கலாம் வாலி மலைச்சிருச்சு. டேய் அது இன்னும் சொல்ல வேணும்டா. 10th படிச்சுட்டு வாயை பாரு, வாயில் குத்தி விட்ருவேன். படா இருடி, ஏரியா பக்கவா சாணியை விட்டு அடிக்கிறேன். ஏய் முட்டு போறியா? அடிங்க அப்படின்ட்டு ஜானு வந்து பட்டுன்னு அடிப்பா. படா வயசுக்கு மரியாதைல பேசுகிற பேச்ச பாரு. பா இனிமேல் இந்த ஏரியாவில் கண்டேன் மவனே பா ஸ்கூல் பா அப்படின்ட்டு ஜானு அடிச்சுட்டு வருவான். அவன் கிடக்குறான் குட்டி குஞ்சா அப்படின்ட்டு வேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிருப்பாங்க 2 பேரும். ஐயோ எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேன்டி, சாட்டுக்கு நான் காலேஜில் இருந்துருந்தோம்னா இப்படி ஒரு நிலமை எனக்கு இருந்திருக்காது. சரிதான் விடுடி. அடி இந்த ஸ்லாங்கில் பேசுகிறது நிப்பாட்டு, நார்மலாக பேசு. சரி பேசலாமே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே போகிறீங்க. அப்படியே காலேஜும் போகிறீங்க. வாவ் சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி வா வா. என்னடி ஜானு? இல்லை ஃபர்ஸ்ட்டு ராகிங்லாம் இருக்குமாமே கேள்விப்பட்டேன். மேபி. ஸோ என்னடி சொல்கிற? ஒழுங்கா பேசுடி. சரி என்னடி சொல்கிற? இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அதுதான். சரி வா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் ஜானு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே பார்த்தா சீனியர்ஸ் எல்லாமே ரொம்பலாம் ரேக்கிங் பண்ணல, சும்மா ரேக்கிங் நார்மல் ரேக்கிங்காக பண்ணிக்கிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து காலேஜில் ரேக்கிங் நோ அலோட். பட் அப்படி இருந்தும் சீனியர் சும்மா இருப்பாங்களா? அதனால சரி ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த தோப்பு கரணம், அப்புறம் ரன் பண்ணுறது, அப்புறம் தலையில் வந்து புக்கை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய கிரிஞ்சான ஒரு ரேங்கிங்ஸ் தான் கொடுத்துக்கிருக்காங்க. என்னடி இது சப்பையாக ரேங்கிங் கொடுத்துக்கிருக்காங்க. நம்மளாம் 3rd இயர் ஃபைனல் இயர் போனோன்னு பாருவே, வர ஜூனியர்ஸ்லாம் ரொம்ப செத்தானுங்க. அப்போல்லாம் பண்ணக்கூடாது வா அப்படின்ட்டு நீங்கள் அவளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய்க்கிறீங்க. அப்போ அப்படியே போய்க்கிருக்கப்ப ஒரு பையன் மேலே அப்படியே தப்புன்னு இடிச்சிருவீங்க. சாரி அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் கையில் இருக்க கொப்பையெல்லாம் கீழே விழுந்துடும். இல்லை
இருக்கட்டும், நான் தான் பார்க்காம இருக்கட்டும் சீனியர். சீனியரா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரா? ஆ ஆமாம் சீனியர். ஓகே அப்படின்ட்டு அந்த பர்சன் வந்து உங்களுக்கு புக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாரு. இந்தாங்கண்ணா. இங்கே நிமிர்ந்து பாருங்கள். என்னது? இந்த ஃபஸ்ட் இயர் லவ் அதுக்கான டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குண்ணா? என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற? அது இல்லை சீனியர், சும்மா இல்லை. இந்த லவ் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட் இயர் லவ் டிபார்ட்மெண்ட்டா? நீங்கள் வாங்க, நான் உங்கள் சீனியர் தான், நானும் லவ் டிபார்ட்மெண்ட் தான். ஓகே அப்படியா அப்படின்ட்டு நீங்களும் சரி வாடி வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த சீனியரும் அப்படியே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எனிவேஸ் உங்கள் நேம்? இந்த நேமா? இந்த நேமு நானும். ஏய் இப்படி பேசாதன்னு இவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். அடிப்போடி, இந்த தாய்க்கிழவி பேசி பேசி என்னையும் இப்படி பேச வச்சுட்டா. என் பேர் ஜானு சீனியர். என்ன இந்த பொண்ணு இப்படி ஸ்லாங்கில் பேசுது அப்படின்ட்டு அந்த சீனியரும். அண்ட் யூ? என் பேர் வயன் சீனியர். லீ வயன். உங்களுக்கு பிரதர் இருக்கா? இருக்குது. ஏன் கேட்குறீங்க? எப்படி தெரியும் உங்களுக்கு எனக்கு பிரதர் இருக்குட்டு? இல்லை, உங்கள் பிரதர் நேம் லீ ஜாக்சன். என்ன சொன்னீங்க? லீ ஜாக்சன் சொன்னேன். இந்த சியோல்ட கேங்ஸ்டர் ஜாக்சன். அது ஆமாம் சீனியர். ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆயிடுவான். நீங்கள் ஜாக்சனோட தங்கச்சா? ஆமாம். ஏன் இப்படி இந்த மாதிரி ஷுவராக வரீங்க? என்னாச்சு? அந்த 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 3வது டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. 3வது பில்டிங்கில் 2வது ஃப்ளோர் போயிட்டு ரைட் சைட் திரும்பி 2 கிளாஸ் தள்ளி தான் உங்களோட செக்ஷன் இருக்குது. போயிருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. சீனியர் இல்லை அது வந்து இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அந்த சீனியர் மேலே பயந்து ஒரு மேலே போயிடுவோம், ஓடிடுவோம். என்னடி இந்த சீனியருக்காச்சே? அண்ணன் பேரை கேட்டு அது நடுங்காத ஒரு பைபிள் இங்கே யாராச்சும் இருக்குமா? ஷோ, அவசரப்பட்டு சொல்லியிருக்கக்கூடாதோ. என்ன நீ தான் சொல்லிட்டியே. இல்லடி, அவன் பேர் தெரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு நினச்சா தெரிஞ்சிருக்கே. அது எப்படிடி சியோல்லையே பெரிய கேங்ஸ்டர், அவனை பற்றி தெரியாமல் இருக்குமா? ஷிட், இந்த பையன் எதுவும் வாய்ப்புண்டு அப்படின்ட்டு அவளும் கூட்டிகிட்டு போயிடுவா. இல்லைடா, இது மாஷா கூப்பிட்டுருந்தா, அதுதான் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். என்னடா ஃபெலிக்ஸ் சொல்கிற? மாஷா கூப்பிட்டுருந்தாளா? அது ஏன் நீ வாயை பார்க்குற? இல்லை மச்சான், எனக்கும் அடிங்கையால அவையாள்டா. டி நான் மாஷாவை சொல்லடா, மாஷாட தங்கச்சி சொன்னேன். ஏய் அடிங்க, என் மச்சினிச்சியை பார்த்து உனக்கு வேணுமோ? ஏய் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ, அவள் என் மச்சினிச்சிடா. சரிடா, ஒரே குடும்பத்துக்கு மாப்பிள்ளையே போடா என்ன? அட்டிங் யோங்ஜூன் வாயை மட்டும் போடா அப்படின்ட்டு ஃபெலிக்ஸும் யோங்ஜூனும் அடிச்சுக்குவாங்க. டே என்னான்டா கொஞ்சம் நேரம் தூங்க விடுறீங்களா? அந்த சொட்ட தலையை வந்துடுவான், இவன் கிடக்குறான் அப்படின்ட்டு ஒரே எத்து யோங்ஜூனை. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. சைலன்ஸ். அங்கே என்ன பின்னுக்கு பேக் பெஞ்ச் என்ன சத்தம்? சொட்டா கூப்பிட்டான், எலும்புங்கடா அப்படின்ற மாதிரி ஜேகே தான் அப்படியே எலும்பி நிற்பான். இந்த தொறுதுளைங்களா, கெட் அவுட். ஓகே அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ், யோங்ஜூன், ஜேகே 3 பேரை கீழே இறங்கி, இருடி வெளியே வா, அவன் வச்சுக்கிறேன், என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு யோங்ஜூன் சொல்லிக்கிட்டு போகிறப்ப ஜங்குக் அப்படியே ப்ரொஃபஸரை பார்த்துட்டு பாட எடுடா சொட்டை அப்படின்ட்டு சொல்லிட்டு
அவன் சும்மா தான் போயிடுவான். ஏய் ஜங்குக், நீ இவ்வளோ திமிரா பேசிட்டு போகிற, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸருக்கு முட்டு போட சொட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி திமிரா போய்க்கிருப்பான். இல்லைடா இல்லை, நீ கேள்விப்பட்டியா, ஜாக்சனோட தங்கச்சான், அவன் எப்படி இந்த காலேஜில் சீட்டு? அப்படி எப்படிடா சீட் இல்லாமல் இருக்கும் இவ்வளோ பெரிய காலேஜில்? அவங்க அண்ணன் இருக்கிற அந்த பவருக்கும் இதுக்கும் கொஞ்ச நேரத்தில் சீட்டே வாங்கி கொடுத்துருவான். அவெல்லாம் எங்கடா படித்து வந்திருப்போம். டீ சும்மா இருடா, நமக்கு என்னத்துக்கு வம்பு தம்பு அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் தீம் பார்ப்பான். டேய் என்னடா பேசிக்கிருக்கீங்க? அது இல்லாமவே இது இவன் தான்டா ஏதோ சொல்லிக்கிருக்கான். என்னடா பச்சா சொன்ன? அது இல்லைடா, உனக்கு தெரியுமா சியோல் கேங்ஸ்டர் ஜாக்சன்? ஆமாம், அந்த சுன்னி பயலுக்கு இப்போ என்ன பிரச்சனை? அவளோட தங்கச்சி இங்கே தான் படிக்கிறாளாம். என்னடா சொல்கிற? ஃபிகர் எப்படி சூப்பரா அப்படின்ட்டு யோங்ஜன் நிற்பான். இவன் கிடக்குறான் அப்படின்ட்டு மேல் சொல்லு. ஆனால் அந்த பொண்ணை பார்க்க அந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குடா. ரொம்ப டீசெண்டா. ஜாக்சனோட தங்கச்சா அப்படின்ட்டு ஜேகே நிற்பான். ஆமாம் சீனியர் அப்படின்ட்டு சொல்லுவான். யார் அவ? பேர் என்ன? ஃபைன், ஃபஸ்ட் இயர், லவ் டிபார்ட்மெண்ட். லவ்வா? ஓ, இந்த மாதிரி ஒரு ரவுடி கும்பல் குடும்பத்தில் எப்படிப்பட்டவளா? டேய் அப்படிலாம் இருக்காடா, காசு கொடுத்து பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாளா இருக்கும். இந்த பொண்ணுங்களே இப்படி தானே அப்படின்ட்டு ஜேகே சொல்லுவான். டேய் அவங்கள தோற்றத்தை பார்த்தோ இல்லாட்டி அவங்கள ஃபேமிலியை பார்த்து அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஜேகே. யாருக்கு தெரியும், அந்த பொண்ணு தான் முயற்சியிலேயே இந்த படிப்பு படித்து வந்திருக்கலாம். இது 100% உண்மைன்னு நீ நினைக்கிறியாடா? அவங்க அண்ணன் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவன் எங்கே கொண்டு போயினாலும், ஏன் ஜனாதிபதி மாளிகையிலேயே கொண்டு போய்ட்டு அவளை வைக்கலாம். டேய் அவ்வளோலாம் அவங்க அண்ணன் எது இல்லை. இப்போ ஏன் நம்ம அவளை பற்றி பேசிக்கிருக்கோம், வாங்கடா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஜானு என் அண்ணன் ஜாக்சன்னு தெரிஞ்சோன்னே ஏண்டி எல்லோரும் என் மூஞ்சியே பார்க்குறாங்க? பின்ன அவ்வளோ படித்து சொன்னேன் இன்ட்ரோ கொடுக்குறப்போ பேரை சொல்லாதான்ட்டு. இப்போ சாட்டுக்கு எனக்கு ஷேர் நேமே இல்லை. அப்படி சொன்னால் எனக்கு வேறு மாதிரி நினைப்பாங்கள்ல. அப்படி நினைக்கிறதுக்கு எவ்வளவோ பெட்டர் அப்படின்ட்டு ஜானு ஒரு மாதிரி பாப்பான். ஷூ, இந்த குடும்பத்தினால நான் படாத பாடுபடுறேன். அப்படியே காலேஜ் உங்களுக்கு முடியுது, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. போனால் உங்கள் ஹால்லே சண்டை. இந்த இடத்துல அவனை வெட்டி போட்டிருக்கணும். பொம்பளைங்க மாதிரி நிற்கிறீங்க, ஆம்பளைங்க தானடா. பொம்பளை நானே தைரியமாக நிற்கிறேன், நீ என்னடா? ஏய் வாத்தா கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாடி, வாழ்த்துக்கள். நான் போகிறேன் வீட்டுக்கு. இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு விசாரிக்கணும், செத்துடலாம் அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போவீங்க. இந்தா வயனு. என்னடி கிளவி? வாத்தா சோறாக்கி போட்டிருக்கா, தின்னுட்டு போ. இங்கே பாரு கிளவி, நான் ஆடு மாடு இல்லை, நான் மனுஷி, சாப்பிட்டு போன்னு சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாகி ரூமுக்கு பார்ப்பீங்க. இந்தா வயனே. இவளுக்கு என்னம்மா? என்னடி பாட்டிக்கிட்ட உன் வாய்ஸை எதிர்த்து பேசுகிற? அது தாண்டி பார்த்துக்கோ உன் பிள்ளைய. என் பையன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்ன பேச விட்டுருப்பானா? ஆமாம், இவங்க பிள்ளை அப்படியே உத்தம புத்திரரு. இவர் என்ன கழட்டியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்ததே நான் தப்பு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்ப்பீங்க. என்ன ஜூலிஸ், நான் சொல்ல வந்துட்டேன். உங்கள் அம்மா இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிறாள். அது மீன்ஸ் இந்த வட்டி வசூல் பண்ணுவாங்க. உங்கள் அம்மா கிட்டேருந்து காசு வாங்கிட்டு போகிறவங்க திருப்பி கொடுக்கலன்னா அவங்க ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவாங்க. அந்த வேலையும் செய்வாங்க உங்கள் அம்மா. நீங்கள் அப்படியே உங்களுக்கு செம்ம கடுப்பாயிரும். அப்படியே இறங்கி வருவீங்க. இறங்கி வந்துட்டு டேய் போங்கடா, இன்னொரு வாட்டி இந்த பிரச்சனைங்கெல்லாம் வீட்டில் கொண்டு வராங்க, எல்லாத்தையும் வெளியே நின்று பேசிட்டு வாங்க போ அப்படின்ட்டு அன்றைக்கி நிறைய ரவுடிஸ் நிற்பாங்க. எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா?
வீட்டுக்கு இத்தனை ஆம்பளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க, வயசு பொண்ணு நான் இருக்கேன். கொஞ்சம் கூட உனக்கு பொம்பளை அடக்க உடக்கமாக உனக்கு இருக்கணும்னு தெரியாதா? இந்தாடி உன்னை பெத்தவனா, என்கிட்டயும் சத்தத்தை உயர்த்தி பேசுறியா? பார்த்து பேசு. இப்படி நீ கட்ட பஞ்சாயத்தை பண்ணிக்கிருக்கியே, இந்த காசெல்லாம் வட்டி போட்டு அவங்க கொடுத்த காசெல்லாம் அவங்க தான் கொடுத்துட்டாங்க தானே. நீ கொடுத்த காசுக்கு வட்டியை போட்டு இப்படி இது பண்ணிக்கிருக்க. இந்த காசெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்து வருமா? இந்த சோத்தில் தின்றன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பாக இருக்குது. என்ன செய்ய? எல்லாம் தலையெழுத்து, எல்லாம் என் படிப்பு முடியட்டும் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கட்டுப்பாய் போகிறீங்க. உங்கள் அம்மா இவங்க இவ்வளோ அப்படின்ட்டு அடிக்க வருவாங்க. இந்தாடி உன் பிள்ளை மேலே கையை வச்சிடாத, அப்புறம் உன் பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோத்தான், பேயாட்டம் ஆடிடுவான் அவன். எல்லாம் அவனோட தான், இல்லைன்னா இவளை தூக்கி ஏறி மிதிச்சிருப்பேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கட்டுப்பில் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தது எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் கடுப்பில் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் லேட்டாகி உங்கள் பாட்டி உங்களை கூப்பிட வருவாங்க. இந்தாடி வயனு வா, வந்து சாப்பிட வா. போயிருக்கிறவே ஏதாச்சும் மொண்டையை போட்டு உன்னை இன்னைக்கு கொண்டுருவேன். எனக்கு கொள்றதெல்லாம் இருக்கட்டும், வாடி வந்து சாப்பிடு. ஷூ அப்படின்ட்டு நீங்கள் ஏலாதுன்ட்டு இருப்பீங்க. உன் அண்ணங்காரன் வந்துட்டான் அப்படின்னு. என்ன அண்ணன் வந்துட்டாரா? ஆமாம், உன் அண்ணங்காரன் தான் உன்னை சாப்பிட கூப்பிட்டான் வா அப்படின்னாவும் நீங்களும் சரின்ட்டு வந்துட்டீங்க கீழே. என்னம்மா வயன் சாப்பிட மாட்டேன்னு இருக்கியாமே? அது வந்து நான் உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருண்ணா, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர வேணான்னு சொல்லி இவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இருக்கேன், ஏமே இங்கே வரக்கூடாதுண்ணா, பார்த்துக்கோ. நான் இங்கே இருக்கேன், மாமா பொண்ணு வள்ளி வந்திருக்கா, அவளும் இங்கே என் கூட தான் வந்து படிக்க போகிறா, அவளையும் இருக்கா, எல்லாம் நாங்கள் இருக்கோம். இப்படி ரவுட்டி பசங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எங்களுக்கு என்னன்னா பாதுகாப்பு இருக்குது? இங்கே பாருமா, அவனுங்க எனக்கு தெரியும் எல்லாம் உனக்கு கீழே இருக்கவங்க, ஆனாலும் அவனுங்க மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல. முதந்தா என்னை பெத்தவன் மூஞ்சே எனக்கு பார்க்க முடிக்கல. இங்கே பாருவேன் அப்படி சொல்லக்கூடாது அம்மா. நீ வேணா அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாரு, என்னால் முடியாது. சரிடா, நான் அம்மாக்கிட்ட சொல்கிறேன். டேய் அப்படிலாம் இல்லைடா, நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்க சித்தனை கட்ட பஞ்சாயத்தை எல்லாத்தையும் பார்ப்போம். அம்மா தங்கச்சி சொல்கிறாதானே, அவள் இப்படி தான் சொல்லுவா, அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் நம்ம நிறுத்திட முடியுமா? நான் எங்கம்மா நிறுத்துன்னு சொன்னேன். இப்போ நீயே இப்போ தேவையில்லாமல் கத்துற. அது வந்துடா இல்லை, அப்போ இருக்கப்ப எல்லாமே அமைதியாக தான் இருந்தா. அப்பங்கார செத்த பிறகு தான் ஓவராக அப்போ பேச தொடங்கிட்டா. மா அவளை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க. ஆமாம், அப்பா 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 பெருசு அப்பா. அந்த மனுஷன் என்ன உனக்கு உண்மையாவா இருந்தான்? நீ மட்டும் அவனுக்கு பொண்டாட்டி, இல்லாட்டி நாங்கள் 2 பேர் மட்டும் தான் அவனுக்கு பிள்ளையா? இந்த ஏரியாலே அவனுக்கு எத்தனையோ குடும்பம் இருக்குது, எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது. என்ன அவனுக்கு நீ மூத்த பொண்டாட்டியாக இருந்துட்ட, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றதுங்களாம் வப்பாட்டியாக இருக்குதுங்க. அதனால தான் நீ இந்த மாதிரி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு என் புருஷன் நான் ஆடுறேன். ஏதோ பெருமையாக உனக்கு சேர்த்து கொடுத்த மாதிரி தான். உனக்கே உண்மையாக இல்லை, இதில் வேற பெருசாக எனக்கு வருது வேன் அப்படின்ட்டு உங்கள் அண்ணன் கத்துவான். அண்ணா இங்கே பாரு, எல்லாம் புரியுது, பட் எங்களால் இதை விட முடியாது. நான் என்ன சொன்னேன்? உங்களை விடவா சொன்னேன்? ப்ளீஸ் இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர வேணாம், இதுக்குன்னு ஒரு பிளேஸாக பாருங்கள், எதனாலும் செய்யுங்க. அது அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் யோசிப்பார். மாமா அப்படின்ட்டு வள்ளி வந்து நிற்பா. ஜாக்சன் அப்படியே வள்ளியை பார்ப்பான். ஏன்னா ஜாக்சனுக்கு வள்ளி மேலே ஒரு கண்ணுன்றதை விட சின்ன வயசுலேருந்தே அவன் லவ் பண்ணியிருக்கான். பட் இவன் இந்த தொழிலுக்கு இறங்கினதுலேருந்து வள்ளியை கண்டுக்க மாட்டான். ஏன்னா வேணாம், என் வாழ்க்கை தான் அப்படியே போயிடுச்சு, என்னை நம்பி இன்னொரு பொண்ணு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. வள்ளி அவ்வளோ சாஃப்ட்டு, உங்களை மாதிரி கூட கிடையாது, அவ்வளோ சாஃப்டாக இருப்பா. அது மாமா அப்பா இங்கே என்னை படிக்க சொன்னார், ஆனால் நான் தான் சரி வயன், இனிமேல் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு ஜாக்சன் சாப்பிட்ட கையை கழுவிட்டு 2 பேர் சாப்பிடுங்க அப்படின்ட்டு வள்ளி ஒரு கிளாஸ் விட்டுட்டு போவான். வள்ளி ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காருவா. இங்கே பாரு வள்ளி, என் அண்ணன் உனக்கு வேணாம், உனக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். வேறு ஒருத்தரை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிற வழியை பாரு, இந்த வாழ்க்கை உனக்கு வேணாண்டி. என்னடி நீ எப்படி சொல்கிற?
பின்ன என் அண்ணங்காரன் வேணுன்ட்டு நிற்கிறான். பார்த்தல, இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நீ பேசாத தூக்க மாட்டேங்க செத்துடலாம். அத்தையை அப்படி சொல்லாதடி, அத்தை ரொம்ப நான் நீத்தான் அதை வச்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி மெதுவாக பேசிக்கிருப்பீங்க. பேசுனது போட்டு நீ வந்து சாப்பிடுங்க. ஓகே சுரேஷ், நான் இதோட முடிக்கிறேன். எனக்கு டைம் இல்லை. எனக்கு தெரியும் இது ரொம்பவே குறுகிய நேரத்தில் தான் அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் ஹாவ் அ டைம். நெக்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் லாங்காக போட பார்க்குறேன். பாய்.